ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக்ல லஞ்சுக்கு என்ன குக் பண்ணேன்னு பார்க்கலாமா? எனக்கு ரொம்பவே பிடிச்ச முள்ளங்கி சாம்பார் தான். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு முள்ளங்கியும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். முள்ளங்கியோட ராஸ்மல் போனது கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி பழம், 5 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். முள்ளங்கி வெந்து வந்ததும் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பருப்பும் சூப்பரா வெந்து வந்துச்சு. துவரம் பருப்பு, பாசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து தான் வேக வச்சிருந்தேன். முள்ளங்கி சாம்பார் கெட்டியா வைக்கிறத விட நல்லா தண்ணியா வச்சாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பருப்பும் கொஞ்சமா தான் சேர்க்கணும். வேக வச்சிருந்த பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். சாதம் ரெடி ஆயிருச்சு. சாதத்தையும் வடிச்சு விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 ஸ்பூன் காயப்பொடி, ஃபைனலா மல்லியில தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிரும். சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷா காலிஃபிளவர்ல மட்டன் மசாலா சேர்த்து வறுவலும் செஞ்சுட்டேன். நானும் ஷர்வி குட்டியும் பால்ல டேட் சிரப்பு சேர்த்து ஆளுக்கு 1 கப் பால் குடிச்சாச்சு. லஞ்சுக்கு டேஸ்டியான முள்ளங்கி சாம்பாரும் காலிஃபிளவர் வறுவலும் ஒரு ஆம்லேட்டும் சேர்த்து சாதம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஷர்வி குட்டி கியூட்டா உட்காந்து அவரோட கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கான்.